ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனாலி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை போட்டு கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சீரகம் இல்லை, அதனால் நான் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சீரகம் இருந்தால் சீரகம் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையும் என்கிட்ட இல்லை, அதனால் கருவேப்பிலையும் சேர்த்துல, நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. எனக்கு பூண்டு போட்டால் பிடிக்காதுங்கிறதுனால நான் பூண்டு போடலை. ஆனால் பூண்டு இடித்து போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு இடித்து போட்டதுக்கப்புறம் இப்போ பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன நீங்கள் சமையல் செஞ்சாலும் சரி, இந்த பெரிய வெங்காயம் வதங்கிறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தலைன்னு எண்ணெயில் பெரிய வெங்காயம் பொரித்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொத்தவரங்காவை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்ததுமே இந்த கொத்தவரங்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வேக வச்ச தண்ணி மட்டும்தான் அதில் இருக்குது. நான் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை. எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு, இப்போது நான் காய் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தேன். இருந்தாலும் இதில் முட்டை ஆனியன்லாம் போட்டிருக்கனால அதுக்கு உப்பு வேணுங்கிறதுனால லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு மிளகாய் தூளும் தனியாக தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லை என்கிட்ட நான் மிளகாய் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் மிளகாய் போட்டுக்கலாம், இல்லை காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இது போட்டுட்டேன். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். இது சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா எல்லாத்துலேயுமே ஈவனாக ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாமே காயில் இருக்கிற தண்ணி தான் பார்த்திங்கன்னா விட்டுருக்குது. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் பூண்டு சேர்க்கல இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி காய் நல்லா ட்ரையாக வர அளவுக்கு வேக விடுங்க. நல்லா ட்ரையாக வந்ததுமே அந்த ஆனியன் அந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா அழகாக ஒட்டியிருக்கும். இப்போது இதில் நான் முட்டை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். எனக்கு முட்டை போட்டு செய்யணுங்கிறதுனால நான் முட்டை போட்டு செய்கிறேன். இந்த மாதிரி காயெல்லாம் சைடு இது பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். எனக்கு நாங்கள் 2 பேருங்கிறதுனால 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேரும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃபுல்லில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த முட்டை தேங்காய் துருவல் மாதிரி வர அளவுக்கு நல்லா காயோட ஒன்றோட ஒன்று நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி பரட்டி விடுங்க. அவ்வளோதான் வேலையே. பார்த்திங்கன்னா உதிரியாக நல்லா அழகாக வந்துடுச்சு. இப்போ இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முட்டை சேர்த்துருக்கனால ஸ்மெல் அடிக்கக்கூடாதுங்கிறதுனால நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டிங்க அப்படின்னா சூடான சுவையான கொத்தவரங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது ஒயிட் ரைஸ்லேயும் சாப்பிட்லாம், இல்லை ரசம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்றத ஃபீட்பேக் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.